அதாவது 27 வருஷமா இந்த காதல் கல்யாணம் பண்றதுதான் இருக்கிறதே கஷ்டமான விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் கிடையாது. இந்த கொடூரமான கொடுமைகள் அரேஞ்ச் மேரேஜ்ல எக்கச்சக்கமா உண்டுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்கன்னா ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கெல்லாம் நம்ம பிடிச்சா போதுங்கிறத ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி நம்மகிட்ட இருக்க 4 நல்ல போட்டோ ஆட் பண்ணிட்டு நம்ம பேரு, ஊர் என்ன, கிழிச்சோம் என்ன, படிச்சோம் என்ன, சம்பாதிக்கிறோம், நம்ம சொத்து என்ன, அப்புறம் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்கு எப்படி பொண்ணு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்றதும் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்றதுங்கிற ஒரு ப்ராசஸே 1 மாசம் போகும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே ஆரம்பிப்பாயலாம். அதாவது இந்த மேட்சிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் குடும்பம் ஒன்னா இருக்குமா சேருமான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ராசி பாக்குறாங்க, நட்சத்திரம் பாக்குறாங்க, ராசி நட்சத்திரம் பார்த்தா அதுல வந்து கட்டம் பாக்குறாங்க, கட்டத்துக்குள்ள ராகுக்கு எது பாக்குறாங்க, அதுக்கப்புறம் பொருத்தம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு பிடிக்கணும், பெரியப்பா பிடிக்கணும், சித்தப்பா பிடிக்கும், மாமா பிடிக்கணும், அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வரும், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி